அனைவருக்கும் வணக்கம். இது ராம் கிரிட்டிக். அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளையும் விமர்சிக்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். இதுக்கு மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப தேவைப்படுது. எனக்கு என்ன சப்போர்ட் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை பலப்படுத்தணும். என்னை பலப்படுத்துறதன் மூலயமாக நான் என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து இந்த வீடியோக்கள் மூலிமா வச்சுக்கிட்டே வருவேன். அப்படி இன்னைக்கு என்ன கருத்து, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் வலைதளத்தில் மாமா பையன் அப்படின்னு எல்லோராலும் செல்லமாக அழைக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டு விட்டுருக்கிறான். தன்னுடைய பாதுகாப்பிற்கு முன்னாடி சென்ற காவல்துறை வாகனத்தை திருப்பி அனுப்பிய காமராஜர் எனும் தலைவர் முதல்வராக இருந்த நாட்டில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் 6 இனோவா காரை புதிதாக முதல்வர் ஸ்டாலின் பாதுகாப்புக்கு வாங்கியுள்ளார். சொந்த நாட்டில் பயணிக்க எதற்கு இத்தனை பாதுகாப்பு? யார் வரி பணத்தில் இத்தனை கார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறான். சரி, அது போட்டு கூடவே சாட்டை அந்த கருப்பு கலர் இனோவா காரெல்லாம் போட்டிருக்கிறான். இப்போ இதுக்கு நாம் கருத்து சொல்லணும். நாம் எப்பயுமே இல்லை அது அப்படி இல்லை இப்படி இல்லை, அது சிஎம் கான்வாய்க்காக வாங்கினது, அரசு கார், இதெல்லாம் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் நான் சொல்ல போகிறதே இல்லை. இந்த வாட்டி போட்ட ட்வீட்டுக்கு கீழே கழுவி ஊற்றிருக்கிறாங்க. என்னென்ன ஊற்றிருக்கிறாங்க, அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் ஒவ்வொரு ட்வீட்டாக படிப்போம், அதை பற்றி பேசுவோம். முதல் ட்வீட்டு, யார் பணத்தில் வாங்கப்பட்டது இந்த கார் அப்படின்னு சீமான் வாங்கின ஃபார்ச்சுனரையும் இனோவாவையும் போட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா மதிப்பில் இந்த 2 காரும் யார் பணத்தில் வாங்கினது அப்படின்னு தமிழ் வீதி அப்படின்னு ஒரு சீமானுக்கு படம் இல்லை, பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிற சீமானுக்கு 80 லட்ச ரூபா கார் வாங்க எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். அடுத்த ட்வீட்டுக்கு போகலாம். அப்புறம் தீபன் அப்படின்னு ஒருத்தர், லூசுடா நீயே, a CM needs to take care himself. There are people like to out there, so he has to take measures to keep him safe அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாத இந்த தற்குறி நாய்கள் அப்படி தான் பேசுவாங்க மிஸ்டர் தீபன். இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சிஎம் புரோட்டோகால்னு என்ன ஒன்றுமே தெரியாது. அன்னைக்கு காமராஜர் இருந்த காலத்தில் அன்னைக்கு தான் சுதந்திரம் வாங்கி இருந்தாங்க. காமராஜர் அதுக்கு அதுக்கான அவசியம் தேவைப்படலை, அவங்க வேணான்னாங்க. இன்னைக்கு தேவைப்படுது. சங்கிகள் அப்பையை விட இப்போ நல்லா வளர்ந்து போயிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பல தலைவர்கள் பதவியில் இருந்து போய் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ சேஃப் தேவை தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்ன பண்ணுறது, எங்கள் துரைமுருகனுக்கு ஜெயிலில் ஒன்று அழிவிச்சில்ல, அழிவு போச்சின்னு சொல்லி வந்தான்ல, அதோடு சேர்த்து மூளையும் அழிவிக்கிட்டே வருது அப்படின்னு நிரூபிக்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ட்வீட்டுக்கு போகலாம். உனக்கு எரியுதா? என்ன எரியுது? அதை ஏற்கனவே அழிவு போச்சே, அங்கே என்ன வாய்ப்பு இருக்குது? சரி, வேற ஏதாவது ஒன்று எரியுதுன்னு சொல்கிறீங்களோ? நல்ல காமெடி தான். உனக்கு எரியுதா? முத்து அப்படிங்கிறவர் இந்த தமிழ் தேசியம்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற வியனரசு ஒரு ட்வீட் போட்டிருக்கார். ஆப்போசிட்டாக என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஏழை தமிழ்நாட்டின் மக்கள் வரிப்பணத்தில் தேவையற்ற ஆடம்பரம், அற்ப மகிழ்ச்சியே திராவிட வடிவம். அற்பனுக்கு பதவி வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பான். அர்த்தன்னு போட தெரியல, அர்த்தராத்திரின்னு போட்டிருக்கிறான். என்ன தமிழ் இது? கிராமத்து பழமொழி. சீமான் குடிக்கும் போது ஒழுவுற கொஞ்சத்தை பிடிச்சி குடிக்கிறவன் நீ அர்த்தராத்திரியில் அர்ப்பனுக்கு வாழ்வதை பற்றி பேசுகிற. அப்போ சிஎம் ஸ்டாலின் என்ன அர்ப்பனா? அவர் ஸ்டாலின் சிஎம்மாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் செல்வந்தர் தான். அவங்க அப்பா அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே செல்வந்தர் தான். கோபாலபுரத்தில் வீடு, சொந்தமாக்காரு, அப்பயே 62, 63 வசதி தான். அவங்களுக்கு சாதாரணமான ஆள்லாம் அவங்க கிடையாது. ஆனால் நீ என்ன போட்டிருக்கிற, ஏழை தமிழ்நாட்டின் மக்கள் வரி பணத்தில். ஏழை தமிழ்நாட்டின் மக்கள் வரி பணத்தில் தான் எல்லாமே நடக்குது. சிஎம்ன்றவர் நாங்கள் எங்களை போல பல பேர் ஓட்டி போட்டு அங்கே போயிருக்கிறாரு.
உங்களை மாதிரி தற்கூரி நாய்கள் அவங்கள இப்படி வார்த்தையால் வஞ்சிக்கிறத விட்டுட்டு தனியாக வந்தால் என்ன வேணால் நீங்கள் பண்ணுவீங்க. சீமான் வந்து சாப்பிட்டு விட்ட எச்ச சோத்தை தின்னு வளர்றவன் நீ வீணரசு. உனக்கு எதுக்கு சொரணை, உனக்கு எதுக்கு சூடு, நீ என்னத்துக்கு கமெண்ட் பண்ணுற? உனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பேசிக்கான புரிதலே உங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. சிஎம் கான்வாய்க்கு வைக்கல் வாங்குறாங்கன்னா பழுதடைஞ்சிருக்கும், பழசாக இருக்கும், வாங்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு சட்டையும் வந்து 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்லி மோடி வாங்குறாரு, அதை பற்றி பேசுங்களேன். அதை பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எந்த ஒரு தெம்பும் இருக்காது. நான் வீணரசை பார்த்து டைரெக்டாகவே கேட்குறேன். அவன் தான் நிறையா தொலைக்காட்சிகளில் போகிறான். அப்போ நீ அதையும் வைக்கணுமில்ல, கார் வாங்கினார் 6 கோடின்னு. அதே மாதிரி ஒன்னை வந்து கேப் மாதிரித்தனம் பண்ணி இப்போ வண்டி வாங்கியிருக்கிறான்னா அதையும் சொல்லணுமில்ல, பண்ணணுமில்ல. ஒரு வாட்டி உனக்கு துரைத்து விட்டாங்கல்ல கட்சி விட்டு, மறுபடியும் நீயே தானே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற. அப்போ நீ அதான் சொல்கிறேன்னே, சீமான் போடுகிற எச்சை சோத்து தின்னு வளர்கிறதா வீணரசு, அவ்வளோதான். அடுத்தது சூரியன் அப்படின்னு ஒருத்தர். ஊரை ஏமாற்றி பொறுக்கி திங்கிற பயலுக்கு எதுக்கு இத்தனை பேர் பின்னாடி பாதுகாப்புக்குன்னு சுற்றுறாங்க? இவனையெல்லாம் நாய் கூட வந்து கடிக்காது. உண்மையிலே சரியான ட்வீட்டுங்க. ஏன்னா அவர் பாதுகாப்புக்காக தான் வண்டி வாங்கியிருக்கிறார். வண்டி எதுக்கு வாங்குற, சொந்த நாட்டில் ஏன் பாதுகாப்புன்னு கேட்ட நம்ம சாட்டை துறைமுகனுக்கு இங்கே ஒரு சரியான பதிலடி. இந்த ஃபோட்டோவையும் ட்விட்டையும் போடுறேன் பாருங்க. ஒரு 10 பேர்கிட்ட அப்படியே சும்மா கம்பீரமாக நடக்கிற மாதிரி. ஆனால் எல்லாம் இவங்களெல்லாம் பாடி கார்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் வந்து கஞ்சிக்கு இல்லாத பசங்க மாதிரி ரொம்ப அப்படி வெம்பி போய் இருக்கிறாங்க. சீமான் ஒழுங்காக அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே போடுறது இல்லையே போல். அவன் மட்டும் நல்லா கொளுத்து போய் வயிறு மூட்டி இன்னைக்கு பாருங்க. சீமானுக்கு நல்லா திங்குறான். அப்போது உனக்கு வந்து நீ தெருவில் நடந்து போனால் கூட எங்கே போகிற நாயின்னு கூட மதிக்காது. ஏன்னா நீ வந்து ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, வார்டு கவுன்சிலரை கூட கிடையாது. அப்போ உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு? ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தால் மட்டும் போதாது. அந்த கட்சி 13 வருஷம் 14 வருஷம் வச்சிருந்து எதுக்குமே இல்லாமல் வச்சிருக்கிறல்ல. அப்போ உனக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு? அதை நாங்கள் கேட்கலாம்ல. அடுத்த ட்வீட்டுக்கு போகலாம். ஏற்கனவே வந்த ட்வீட் மாதிரி தான் இதுவும் இருக்குது, பார்க்கலாம். ஹமீது அப்படின்னு ஒருத்தர் தோழர் போட்டிருக்கார். இதை பற்றி உங்கள் அண்ணனிடம் கேட்டாயா துரை? இந்த விளக்கெண்ணைக்கு 50 லட்சம் கார், 5 லட்சம் ரூபாய்க்கு கார்னு போடுறதுக்கு 50 லட்சம் கார்னு போட்டார். வாங்கும்போது அவர் மக்களின் முதல்வர், அவர் வாங்கக்கூடாதா அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அது இல்லாத காசு இல்லாமல் எப்படி தமிழகத்தில் வெடித்த புது சர்ச்சை 50 லட்சத்துக்கு காரு. இந்த ஹமீத் அவர்களுக்கு நான் சொல்லணும், நீங்கள் ஒரு கார் சீமானோடைய ஒரு ஃபார்ச்சுனர் காரோட விலையை நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சீமானோடைய கார் 50 லட்ச ரூபா கார் இல்லாமல் அவன் மட்டும் பொண்டாட்டிக்கு 30 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கி கொடுத்துருக்குறான். இப்போ ரெண்டையும் சேர்த்தா 80 லட்ச ரூபா. அப்போ நீங்கள் ட்வீட்டே தப்பு, சரிங்களா? நீங்கள் அடுத்த ட்வீட் போடுற மாதிரி இருந்தால், ஹமீத் அவர்களே 80 லட்ச ரூபாய்க்கு குடும்பமே சேர்த்து கும்மால் அடிக்க கார் வாங்கியிருக்கிறீங்களான்னு போடுங்க. ஹிட் டைட்டில் நான் எடுத்து கொடுத்துனா அவ்வளோதான். உங்களுடைய ட்வீட்டுக்கான பதில் இதுதான். அடுத்து போகலாம். ஏண்டா சாட்டை எவ்ரிதிங் இஸ் எவ்ரி ஒன் அப்படின்னு ஒருத்தர். ஏண்டா சாட்டை மானங்கட்ட பயலே, திறநிதியில் கார் வாங்குறீங்களே, இதுக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இந்த பிக்சரு பார்த்தீங்கன்னா அந்த லுங்கியை கைலியை கட்டிக்கிட்டு எங்கள் ஊர் பக்கம் லுங்கின்னு சொல்லுவாங்க, தென் மாவட்டங்களில் கைலி, இந்த கைலியை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு அந்த இனோவா டயருக்கு கீழே அருமையாக அந்த படம் பேசுது. சூப்பர், அருமையான ட்வீட்டு. எவ்ரிதிங் இஸ் எவ்ரி ஒன். சூடு சொரண வெக்க மானம் இருக்கிறவங்க இதை செய்வாங்களா? மக்களுடைய பணம், மக்கள் கட்சிக்காக கொடுத்த பணம். அந்த பணத்தை போய் தன்னோட சொந்த சொகுசுக்காக பயன்படுத்துறது யார்? இது ரெண்டும் இல்லாத, இதுக்கு முன்னாடி இசூஸ் கார் ஒன்று இருக்குது, அது இருக்கையிலே இது ரெண்டும் வாங்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாத கொடைக்கானலில் ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்குது. நீ எதை வாய் திறந்து எதை பேசுனீங்கன்னா மனோஜுக்கு மனோஜுக்கு ஒரு ஃபோன் அடித்தா முடிஞ்சு போச்சு. அவர் ரெடியாக வச்சுருக்காரு எல்லா டாக்குமெண்ட்டும், தூக்கி விசிறி எஞ்சிருவார். நீங்கள் அதுக்கு பதிலையே சொல்ல முடியாது. ஆனால் இவனுங்க மேலெல்லாம் ஈடி பாயவே பாயாது. அப்பாவி விவசாயிங்க, ஓஏபி பணம் வாங்குறவங்க மேலாம் ஈடி பாடும். இவன் வந்து வெளிநாட்டு பணம் வருது, இந்தியாவுக்கு நிறைய வருது. வெளிநாட்டு பணம் டிரான்சாக்ஷன் நிறைய நடக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் செய்கிறான்.
ஆட்சிக்கு வரல, கவுன்சிலராக கூடல, அதுக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு இவன் சொகுசுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறவன் ஆட்சிக்கு வந்து மக்கள் வரி பணம் இவன் கையில் கொடுத்தா என்ன ஆடு ஆடுவான் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுது. அடுத்தட்டு விட்டு சில்வண்டுன்னு ஒருத்தர் நல்ல அருமையான கேள்வி, நல்லா ஃபயர் கியர்லாம் போட்டு அவருடைய ஐடியோட இது சூப்பராக வச்சுருக்கிறாரு. சாட்டையை டேக் பண்ணி, எவன் அப்பா வீட்டு காசில் உங்கள் அன்னைக்கு புது கார் நீங்கள் வாங்கினீங்க, இது ஸ்டாலினுக்கு வாங்கின கார் இல்லை, முதல்வருக்கு வாங்கின கார். நாளைக்கு யார் முதல்வராக வந்தாலும் அவங்க பயன்படுத்தத்தான் போகிறாங்க. ஸ்டாலின் வீட்டுக்கு கொண்டு போகிறதில்லைடா தற்குறி முண்டமை. இல்லை மொத்தத்துலேயுமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச, நம்மளுக்கு ஃபைனல் டச்சு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தற்குறி முண்டமை, ஆடாடா அருமை. இந்த தற்குறி முண்டமே அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்கள வந்து கரெக்டாக குறிக்கிற சொல். சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்னா முன்ன சாட்டை எடுத்து உன்னை வெளுத்து தான் திருத்தணும். உன்னை திருத்தினா நாடு திரும்பிடும். ஏன்னா உங்களை நம்பி நிறைய பொண்டு பொடிச்சுகள்லாம் தெரியுது. இந்த இந்த சில்வண்டு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் வண்டு, சரிங்களா? நம்ம வந்து அவர் பேரில் என்னன்னு தெரியல, இதில் இருக்கிறத சொல்கிறோம். அந்த வண்டுக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு இல்லை. இத்தனைக்கும் நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கிற ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக நீயே என்ன கருமம், என்ன ஒரு இளவெடுத்த கட்சிக்கு நீ வந்து கொள்கை பரப்பு செயலாளர் வேற, இது கூட தெரியல. நீங்கள்லாம் என்னத்துக்கு கட்சி நடத்தி, நீ என்னத்துக்கு கட்சி ஒரு பொறுப்பில் இருந்துட்டு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத சிஎம் கான்வாய்க்கு வாங்கினது அரசு பணம், அது அரசோட சொத்து. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் அனுபவிக்கலாம். அவருக்கு அப்புறம் அடுத்த அரசை யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது போயிடும். தமிழன் 14 அவர் மாநிலத்தின் முதல்வரடா, அருமை. உன்னை போல யூடியூப் மாமா பைய இல்லை. அடாடாடாடா, என்ன ஒரு வார்த்தை! தேவாமிருத மாதிரி கால் நன்னா இருக்கிற மாதிரி இன்னொரு அடி சொல்லமா? அவர் மாநிலத்தின் முதல்வரடா, உன்னை போல யூடியூப் மாமா பையன் இல்லை. அருமை அருமை, என்ன ஒரு வார்த்தை! தமிழன், தமிழுக்கே உகந்த அருமையான ஆள் பண்ணி. புரோட்டோக்கால் இருக்குடா முட்டா பையா. அடாடா, இப்படியுமா? அருமையான திட்டுக்கள் சும்மா வச்சு செஞ்சுருக்கிறாரு மிஸ்டர் தமிழன் 14. ஒரு ட்வீட்டை போடுறதுக்கு முன்னாடியே நம்மளை யார் யார் என்னென்ன பேசுவாங்கலாம் நீ தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து அறிவார்ந்த கருத்து. அவர் கேட்குறதெல்லாம் கோபத்தில் வந்து உங்களை திட்டி சொல்லலாம், ஆனால் இது அறிவார்ந்த கருத்து. சிஎம் புரோட்டோக்காலுக்கு தான் வாங்குறது, அது வாங்கி ஆக வேண்டியது. ஒரு வண்டி பழுதான வண்டி பழைய வண்டி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் புது வண்டியை மாற்றுவாங்க சிஎம்முக்கு. அந்த பழைய வண்டியையும் அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பயன்படுத்துறதுக்கு போயிடும், அதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாத மறுபடியும் உன்னை திட்ட முடியலடாடே. கம்மனு டேப் ரிகார்டில் போட்டு இங்கே வச்சிட்றேன். உன்னை வந்து எப்படியே வாயிலே வயலின் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டே இருக்கிறோம், நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்த ட்வீட்டுக்கு போகலாம். கட்டதுரை INDIA, இந்தியா கூட்டணி சார்ந்தவர்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, சீமான் காலில் வரும்போது சுற்றிலும் பாதுகாப்பிற்கு ஓடி வராங்களே, அது எதுக்கு? ஒரு வார்டு கூட ஜெயிக்க முடியாத ஒருத்தனுக்கு அவ்வளோ பந்தாவா? அவரே கேள்வியும் வச்சிட்டாரு, அவரே பதிலையும் சொல்லிட்டாரு. ஒரு பந்தாதான், அதுதான், வேற என்ன? என்னடா விளம்பரம்? இந்த சினிமாக்காரங்க தான் விளம்பரம் தெரியுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவன் சினிமாக்காரன், இவன் விளம்பரம் பண்ணுறதுக்கு 10 பேரை வந்து சோறு கூட போடாத எல்லாம் போகிற ஓமகுச்சி நாராயணன் மாதிரி இருக்கான். அவனை கேட்டால் பவுன்சருங்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிறான். இப்படியெல்லாம் பொழப்புனா தான் வெளிநாட்டில் பிச்சை போடுவாங்கன்னு, அதனால தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறான். அடுத்த ட்வீட்டுக்கு போகலாம். தி திராவிடன் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, ராஜீவ்காந்தி, பிரேமதாசா எல்லாம் அவர்கள் சொந்த நாட்டில் தானே படுகொலை செய்யப்பட்டார்கள். இலங்கையை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் போதை மருந்து கடத்தல் இயக்கம் மூலமாக முதல்வர் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்றும், அதன் மூலம் தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாக செய்தி. இலங்கையை சேர்ந்த தீவிரவாத இயக்கமா? இலங்கையை சேர்ந்த தீவிரவாத இயக்கம்னா என்ன, LTTயை சொல்கிறீங்களா? அவங்க தான் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாத போயிட்டாங்க. அப்போ அதை வந்து போகும்போது பிரபாகரன் கையெழுத்திதாக சொன்ன சீமான் தான் இப்போ நடத்துகிறாரு. அப்போ சீமான் NTK வந்து நீங்கள் வந்து இலங்கை தீவிரவாதிகள்னு சொன்னால் LTT இல்லை, அங்கே வேற யாரும் தீவிரவாதி அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியல.
நாம் எல்டிடியை தீவிரவாத அமைப்புன்னு சொல்ல வரல. ஆனால் உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் தீவிரவாதிகள் தான் சொல்கிறாங்க. நாம் மதிக்கிறோம், உள்ளபடியே பிரபாகரனை மதிக்கிறோம், எல்லாத்தையும் மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர் சொல்கிற கணக்கு பிரகாரம் என்டிகே தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மூலியமா முதல்வருக்கு ஏப்பா பாலா படத்தில் ஆர்யாவுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. அதே மாதிரி ஒப்புக்கு சப்பானி சீமானு அவன் ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறான், பாவம். அவனை தீவிரவாதின்னு சொல்லி அவன் ஏற்கனவே அவன் அந்த கொடியை வச்சதுனால இந்தியாவை விட்டு எங்கேயும் போக முடியாத கிடக்குது நாய். அவனால் எங்கேயும் போக முடியாது. இந்தியா ஒன்றே அவன் கெதி, இந்தியா விட்டு எங்கேயுமே போக, அவன் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எங்கேயுமே போக முடியாது. அப்படி இருக்கிறான், பாவம். அவனை தீவிரவாதின்னு வேற சொல்லி நீங்கள் புகழ்படுத்துறீங்களா? ஒப்புக்கு சப்பானி பாவன், அவ்வளோதான். அரசியல் களத்தில் ஒப்புக்கு சப்பானி 14 வருஷமாக, நீ இந்த வருஷத்தோட 2024 14 வருஷமாக போராடி பாவம். இது வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியல. அப்போ அவன் ஒப்புக்கு சப்பானி தானே. அவனால் என்ன பண்ண முடியும் முதல்வரை சொல்லு? இமிய சின்ன மசரை கூட பிடுங்க முடியாது. மசுருன்றது கெட்ட வார்த்தை இல்லை, மசுருங்கிறது முடி. அந்த முடியை கூட பிடுங்க முடியாது. திராவிடம் தமிழ் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார். சங்கிகளை தவிர்க்கும் யாரும் கொலை கற்பழிப்பை துணிந்து செய்ய மாட்டார்கள். அதனால் காமராஜரை எரித்து கொள்ள முயன்ற காந்தியை சுட்டு கொன்ற சங்கி RSS கும்பலிடம் இருந்து தமிழக முதல்வரை பாதுகாப்பை அதிகப்படுத்துவது அவசியம். அருமையான கருத்து. காமராஜரை எரித்து கொல்ல முயன்ற சங்கிகள். மக்கள் நீதி மையத்தோட தலைவர் முதல்ல மேடை பாய்ச்சல ஆரம்பிக்கும் போது சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி நாதுராம் கோட்சே, அதுவும் ஹிந்து தீவிரவாதின்னு சொன்னார். அப்போ அவன் நாதுராம் கோட்சே யார் அப்படின்னா இந்த சங்கி, RSS அமைப்பை சார்ந்தவன். சாவர்கர் நாதுராம் கோட்சே காந்தியை சுட்டு கொன்னதுக்காக சாவர்கரும் சிறையில் இருந்தார். அதுக்கப்புறம் பிற்காலங்களில் அவரை விடுவிச்சாங்க. ஆனால் அவருக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போது காந்தி அனைத்து மக்களுக்குமான அரசாங்கமாக இருக்கணும்னு சொன்ன ஒரே ஒருனத்துக்காக, அது மட்டும் இல்லாமல் ஒரு 108 காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் இதை வீடியோவில் சொல்ல முடியாது. ஆனால் பின்னாடி காலத்தில் அந்த காரணங்கள் எல்லாத்தையும் நான் போடுறேன். ஏன்னா கோட்சேயோட தம்பி என்னென்ன காரணத்துக்காக அவர் காந்தியை சுட்டாருன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது புக்காகவே இருக்குது, அது ஒரு நாளைக்கு போடுறேன். அதெல்லாம் படிச்சிங்கன்னா சங்கிகளோட முழு உருவமே தெரியும், அவனுடைய முழு வன்மம் தெரியும். அவன் எந்த அளவுக்கு ஒரு மத வெறியனாக இருக்கிறான், மத தீவிரவாதியாக இருக்கிறான்றது தெரியும். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு எதிர்க்கலை. மொத்த இந்தியா கூட்டணிக்கே பலமாக இருக்கிறது யாருன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால் அவருக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. மக்கள் பணத்தில் தான் வாங்கிருக்கிறாங்க. உங்கள் அப்பம் போட்டு பணத்தில் ஒன்றும் வாங்கலை, இல்லை நீ போய் எங்கேயும் பிச்சை எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இங்கே கொடுக்கல. அதனால் நீ அதை பற்றி பேசாத. விகட கவி அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய பாதுகாப்பிற்கு முன்னாடி சென்ற காவல்துறை வாகனத்தை திருப்பி அனுப்பிய காமராஜர் எனும் தலைவர் முதல்வராக இருந்த நாட்டில் வறுமை இருந்து மக்கள் கிட்ட வெள்ள நிவாரண நிதி 50 லட்சம் ஆட்டையை போட்ட அன்னி பாதுகாப்புக்கு. அதாவது காமராஜர் இருந்த இந்த மண்ணில் தான் நீங்கள் 50 லட்ச ரூபா திரள் நிதின்ற பேரில் உங்கள் அண்ணியோட பாதுகாப்புக்காக வாங்கினீங்களான்னு சொல்ல வர்றார். சீமானுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க பிழைக்கிறதுக்கு தான் கட்சி. அவனால் நல்லாவே தெரியும், இத்தனை ஆண்டு காலம் நாம் ஜெயிக்கல, நாம் இதுக்கு மேலேயும் ஜெயிக்க மாட்டோம்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் கட்சியை நடத்தணும்னு இங்கே இந்த 5.5 ஜாம்பிகளை வச்சு நடத்திக்கிட்டு போகிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த திரள் நிதிங்கிற பேர் துளி நிதியை அது ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறான். சிறு துளி பெருவெள்ளம், துளி நிதி. அதாவது நீ 10 ரூபா எப்படி கொடுக்கலான்னு யோசிக்காத, 2 ரூபா எப்படி கொடுக்கலான்னு யோசிக்க. நீ 1 ரூபா பிச்சைப்பட்ட கூட வாங்கிக்குவோம், ஆனால் எனக்கு தேவை காசு சேரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை வச்சு அழகாக கறக்குறாங்க. இப்படி கறந்துக்கிட்டு இதையெல்லாம் நாம் ஜெயிக்க மாட்டோன்னு தெரியும். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஓட்டை கலைக்கிறது, இவங்களோட ஓட்டு கலைக்கிறது, எதுக்கு பாஜக பணம் வாங்குறது, இப்படி தான் போயிட்டு இருக்குது இவனுடைய வாழ்க்கை. கடையத்தை ஓப்பன் பண்ணணும், நாம் தமிழர் தொண்டர்களை
கடையை ஓப்பன் பண்ணணும், இல்லை ஏதாவது வந்து ஒரு கடைக்கு புதுசாக நீங்கள் வந்துட்டு போகணும். சும்மா வந்துட்டு போகிறதுக்கு கூட 5 லட்சம் கேட்குறான். ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு 10 லட்சம் கேட்குறான். ஈழத்தமிழர்கள் எப்படி உருவானாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள், அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்ற பற்றி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தார் ஸ்ரீலங்காவிலிருந்து, அது ஈழத்திலிருந்து. அவருடைய படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு சீமானை கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை. அவர் ஒவ்வொரு வாட்டியும் அங்கேருந்து வந்துட்டு இப்போ படம் போட்டு காட்டுறதுக்கு வருவாருன்னு வரதே இல்லை. என்னடா வரலன்னு கேட்டால் அப்புறமா தான் இந்த மாமா பையன் இல்லை இந்த கரிகஞ்சி சொல்லியிருக்கிறான், சும்மா போய் வருவாங்களாங்க, 5 லட்ச ரூபா பணம் கொடுங்க வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவருக்கு ப்ரொமோஷனு நான் 5 லட்சம் நான் 4 வாட்டி நடந்துட்டேன், அதுலேயும் எனக்கு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு, மறுபடியும் 5 லட்சம் போட்டால் எனக்கு ஒன்றுமே இருக்காது, நான் ஏதோ ஓட்டிக்கிறேன், நான் ஓட்டிட்டு கூட அனுப்பிக்கிறேன்ட்டு அவர் போயிட்டார். இப்படி இதெல்லாம் நடந்தது. இவனுங்க திரள் நிதியிலேயே வாழ்லை கொழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் துரைமுருகனும் ஒருத்தன். எல்லாருக்கும் பங்கு போகுது. எல்லாம் கிளீனாக ஆப்பு சொருவி சீமான் அடிச்சுட்டு கடைசியாக போயிடுவான். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக தவிர யாரும் வர முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த கட்சிகளோட இணைந்து சேர்ந்து பயணிக்குது, அரசியல் செய்ய, மக்களுக்கு நல்லது செய்ய. ஆனால் இவன் மட்டும் தனியாக நிற்கிறான். தனியாக நின்று போகிறான். எப்படி? ஒரு பேட்டியில், சன் டிவிக்கு எடுத்த பேட்டியில், யார், நம்ம கமலஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரசியலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரே வார்த்தை, அரசியலுக்கு வரத்துக்கு எவ்வளோ ரூபா செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். அப்போது கமலஹாசன் உச்ச நட்சத்திரம். அப்போது அவரே வந்து இவ்வளோ செலவாகும்னு யோசிக்கும்போது இந்த சல்லிப்பைய இவனுக்கு எங்கேருந்து பணம் வருது, இதை பற்றி ஏன் பொதுமக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? அவன் ஏத்த இறக்கமா கவிதை நடையில் தமிழை ஒழுங்காக உச்சரித்து இருக்கிற பொய் எல்லாத்தையும் சேர்த்து பொய் கூட தமிழ் சொன்னால் இனிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சீமான். ஆனால் மக்கள் நாம் அதை சிந்திக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கேடுகட்ட செயலாக இருக்குது. அடுத்து ஒரு ட்வீட்டுக்கு போகலாம். இந்தியா ஃபியூச்சர் ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்னு ஒரு பிஜேபி தீவிரவாதம் இருந்து பாதுகாப்பாக இருந்து தமிழக மக்களை காப்பதற்காக உங்கள் காசில் ஓசியில் உயிர் வாழும் யோகி கிட்ட போய் கேளு, வெக்கமா இல்லையான்னு. என்ன ஒரு அருமையானது. உங்கள் காசில், அதாவது தமிழக வரிப்பணத்தில் ஓசியா உயிர் வாழும் யோகி கிட்ட போய் கேளு, வெக்கமா இல்லையான்னு அப்படின்னு துரைமுருகன்ட்ட சொல்றாரு. இவன் இங்கேருந்து போனால் அங்கே யோகி ஆதித்யநாத் கால் வந்துடுவான். யோகி ஆதித்யநாத் காலில் ஏன் கொண்டு போய் எல்லாரும் உழுவுறாங்கன்னு ஒன்றும் புரியல. இங்கே வந்து சூப்பர் ஸ்டாரு, நான் வந்து உச்ச நட்சத்திரம்னு சொல்லிட்டு தெரியுற நம்ம ரஜினிகாந்த் எல்லாரும் தூக்கி தலையில் வச்சுட்டு தலைவா தலைவா தலைவான்னு இங்கே கத்துறாங்க. ரஜினியை தூக்கி வச்சு தமிழ்நாடு கொண்டாடுது. அவரே சொல்கிறாரு, தமிழ்நாடு போட்ட பிச்சை தொண்டர் தலைவர் அப்படிங்கிற இலக்கணமே புரியாத ஒரு முட்டாளாக இருக்கிற ரஜினி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வருத்தமே. என்ன, எதுக்காக நான் ரஜினி இப்படி சாடுறேன்னா, இங்கேருந்து நீங்கள் போகிறீங்க, நீ எவனை வேணால் சந்திங்க, ஆனால் அடுத்தவங்களோட காலில் விழுவும் போது யோசித்து விழுவணும். ஏன்னா உங்களுக்கு கீழே பல ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறாங்க, பல ஆயிரம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. உங்களை நேசிக்கிற, உங்களை உண்மையாக நேசிக்கிற, உங்களை பச்சை குத்திட்டு இருக்கிற எத்தனையோ ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீ போய் அங்கே இருக்கிற ஒரு பரதேசி பையன் காலில் விழுவுற அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரசிகர்களும் அவன் காலில் விழுந்ததுக்கு சமம். தமிழ்நாட்டோட வரிப்பணத்தில் தான் உத்தரப்பிரதேசம் வாழுது. ஏன்னா தமிழ்நாடு 2வது இடம், நாட்டோட ஜிடிபி வேல்யூவில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு அதிக பணம் கொடுத்தது தமிழ்நாடு. நமக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் வருது, 1 ரூபாய்க்கு 4 தான் வருது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு 1 ரூபாய்க்கு 1.25 ரூபா போகுது, 1.5 ரூபா போகுது உத்தரப்பிரதேசத்துக்கு. அப்போது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இருந்து பிடுங்கி இல்லாத மாநிலத்துக்கு சேர்த்து தர்றான். அப்போ நம்ம வரி பணத்தை தான் அவன் வாழ்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சுப்பீரியர் ஆவான்? அவன்கிட்ட என்ன பவர் இருக்குது? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, உங்களுடைய எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் நாங்கள் பகுத்தறிவோடு சிந்திக்கிறோம். இவ்வளோ வசதி, இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்ச நீங்கள் ஒரு வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு, ஒரு உண்மை என்ன, கடவுள்னா என்ன, யார் என்னன்றது தெரியாத சாமியார்னு ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய ஆன்மா ஸ்பிரிச்சுவல், அவனோட உயிர் சோல், அந்த உயிருக்கான ஒரு தரம் ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம மதிக்கிறோம்.
ஆனால் அதை விட உங்களுடைய ஆன்மாக்கு பாவம் ஜாஸ்தி. அதை நீங்கள் ஏன் வயசுலேயும் மூத்தவர் நீங்கள், உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், உங்களுடைய பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் அவரையா நினைக்கிறீங்க? கடவுள் என்பது நீங்கள் உங்களுக்குள்ள உங்களோட உயிருக்குள்ள நீங்கள் யாருன்றது உணரணும். நீங்கள் கடவுளை அங்கேயும் இங்கேயும் மனுஷர்கிட்ட தேடினா கிடைக்காது, கல்ச்சலை கிட்ட தேடினா கிடைக்காது. உங்களுக்குள்ள கடவுளை நீங்கள் உணரணும். அதுக்கு உங்களை நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு புரியணும். நாங்கள் யார், நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட சுற்றி என்ன நடக்குது, நம்ம யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சு உன்னை நீ எப்போது உணர்கிறாயோ அப்போது உனக்குள்ளேயே கடவுள் வெளிப்படுவான். சரிங்களா? ஆனால் சில்லறத்தனமாக போய் இவ்வளோ பெரிய நீங்கள் தலைவர், உங்களுக்காக பல பேர் இங்கே உயிரை விடுவான், நீங்கள் சொடைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பரதேசி பையன் காலில் போய் விழுந்துருக்குறீங்களே. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு வெக்கக்கேடு. அழிச்சவர் யாருன்னா நம்ம ரஜினிகாந்த் தான். ஆனால் அவன் பின்னாடியும் போவாங்க மக்கள், ஒன்றும் பண்ண முடியாது. அவுட்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒருத்தர், அந்த 8ஆம் நம்பர் காரி எங்கே பிச்சை எடுத்தீங்க, மொத்தமாகவே முதல்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம், பிச்சை எடுத்து தான் வாழ்கிறாங்கன்னு. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு கட்சியாகவே நம்ம மதிக்கிறது இல்லை, அதை விட்டுருங்க. உக்கிரன் கோ அப்படின்ற ஒருத்தர், தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓட விட்டு முத்தரசன் பாலகிருஷ்ணன் சொன்ன மார்க்சிஸ்ட் வழிகாட்டலில் சோசியலிசத்தை கொண்டு வந்து, திருமாவளவன் ஆணையின் பேரில் சமத்துவத்தை கொண்டு வந்து, திராவிட முதல்வரை பார்த்து முதலாளித்துவ நாடுகள் பயங்கர கோபத்தில் இருக்கும் போல ஐயாவை பாதுகாக்கணும்ல. நல்ல ஆழமான கருத்துக்கள் தான், உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஒரு சின்ன திருத்தம், நாடுகள்னு போட்டிருக்கீங்க, மாநிலங்கள்னு போட்டிருந்தா ஆயிருக்கும். குஜராத் அதானியோட மாநிலம், யூபி இருக்கிறான ஒருத்தன் மொட்டை பையன் அவனுடைய மாநிலம், ராஜஸ்தான் சங்கி, எல்லாமே சங்கிகளுடைய இதெல்லாம் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். முதலாளித்துவம்னுட்டீங்க, எல்லாமே ஒன்று தான், பட் மக்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ட்வீட்டுக்கு போகலாம். எம்ஆர் ராதா நம்ம தலைவர் அவர் போட்ட மாதிரி ஒரு ட்வீட்டு, திரள்நிதி ஒரு கேடு. உனக்கு திரள்நிதி ஒரு கேடா, நீ எல்லாம் ஒரு கட்சியாடா? இதுக்கு பல அர்த்தம் இருக்குது. எப்போ எம்ஆர் ராதாவுடைய வாக்கியங்கள், அவருடைய உச்சரிப்புகளுக்கு பல அர்த்தங்கள் கற்பிக்கப்படும். அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வேற மாதிரி எல்லாம் இருக்கும். அது நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா இதுக்கு அது மேட்ச் ஆகும். ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேட்ட கேள்வி இன்னைக்கு நடக்கும். அதுதான் நடிகர்கள் எம்ஆர் ராதா அவர்கள். அதே மாதிரி திரள்நிதி ஒரு கேடா, ஃபஸ்ட்டு ஒரு இசுசு காரு, டொயோட்டா ஃபார்ச்சுனரு, 8 எனக்கு ராசியான என் தம்பி, யுனோவா விஎக்ஸ் ஹைப்ரிட் காரு, அவன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த காரையும் போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த 8ஆம் நம்பர் காரு, இசுசு காரு, டயர் மேலே காலை வச்சுக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு தீவிரவாதி மாதிரி போட்டிருக்கிறது எனக்கு பிடிக்கலண்ணே. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இவன் மறுபடியும் சொல்கிறேன், இவன் இதுண்ணே ஒன்றும் இல்லை, இவன் ஒப்புக்கு சப்பானி. இவனை நீங்கள் தீவிரவாதி மாதிரி சித்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவனால் ஒரு ஒரு மசரும் பண்ண முடியாது, எதுக்கும் உதவாதவன், சல்லிப்பையன். இவன் சல்லின்றதுக்காகவே அரசியலுக்கு வந்தவன், மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி அரசியலுக்கு வந்த வேட்டி அவங்கள துரோகம் பண்ணுற அரசியல் கட்சிகளை கூட பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வராத முன்னையே அடித்து நவத்துறான், எஸ்டேட் வாங்கியிருக்கிறான். என்ன சரி, சீமானோட பின்புலம் என்ன பின்புலம்? ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் பெரிய கோடீஸ்வரெலாம் கிடையாது. சீமான் ஜீரோ. இங்கே வரும்போது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு பெரியார் இயக்க மேடையில் பிச்சை எடுத்த ஐயா எங்களுக்கு கொஞ்சம் பேச அனுமதி கொடுங்கன்னு அப்படி ஒரு 4-5 வருஷம் பெரியார் இயக்க மேடைகள், இப்படி மேடைகளில் பேச அவனுக்கு அனுமதி கொடுத்து அப்படியே வளர்ந்து பிரபாகரன் செத்தாரா இல்லையா, இதாண்ட சான்ஸ்னு பூந்து ஒரு என்டிகேன்னு ஒன்று ஆரம்பித்து அந்த கொடியை அப்படியே காப்பிடிச்சு போட்டுக்கிட்டான். இவன் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி, அவ்வளோதானே தவிர இவனால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள். அடுத்தது அடுத்த இதில் கேப்டனை புகழ்ந்து பேசுவோம். அடுத்தது எத்தனையோ வீடியோக்கள் நாம் போட்டிருக்கிறோம், நம்மளே போட்டிருக்கிறோம். கேப்டனை இழிவாக பேசி நிறைய ஆடியோக்களும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் இனி அடுத்ததில் கேப்டனை புகழ்ந்து பேசுவோம். ஏன்னா கேப்டன் ஒன்ற மகத்தான தலைவர் இல்லை,
அங்கே ஒரு வெற்றிடம் வந்துருச்சு, பிரேமலதாவால் அதை நிறைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மக்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த யோசனையை நம்ம பக்கம் திருப்பிக்கணும்னு பார்ப்பான். அவளை போல ஒரு தந்திரமான ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி யாருமே கிடையாது. அடுத்த ட்வீட்டுக்கு போகலாம். வார் ரூம் ஆடே 2.0. எம்எல்ஏ எம்பி முன்ன பின்ன உன் கட்சிக்காரன் ஆகியிருந்தா தெரிஞ்சிருக்கும். வார்டு கவுன்சிலருக்கு வக்கத்தை படிக்க முடியாது, அது ரொம்ப கேவலமான வார்த்தை இருக்குது, அது நீங்கள் படிச்சாங்க. வார்டு கவுன்சிலருக்கு வக்கத்தை தானடாக நீங்கள் மூடிக்கிட்டு இருறா மகனே. இதை படிக்க முடியாது, சரியான வார்த்தை, இதை விவரிக்கவும் முடியாது. ஏன்னா இப்படி ஒரு ஒரு திட்டு வாங்குவான் சாட்டை துருப்புகன்னு நான் நினைக்கல. என்ன திட்டு, என்ன ஏத்தாள், அப்பப்பப்பப்பா. இது நல்லா தெளிவாக ஜூம் பண்ணி பெருசாக போடுறேன், ஒரு 2 நிமிஷம் விடுறேன், நீங்கள் பொறுமையாக படிங்க, சரிங்களா? மதன்ஜி, உங்கள் நொன்னைக்கிட்ட எதுக்குன்னு கேட்டிருந்தா தெரியும். போய் ஒன்னாட்ட கேள்றா எதுக்கு கார் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வேற துரைமுருகனுக்கு இருக்கிற அறிவு கூட சீமானுக்கு இல்லைங்க. இவன் பேசுகிறதெல்லாம் அவன் எழுதி கொடுத்தான் பேசுகிறான். அவனுக்கு ஏதுங்க மூளை? அவனுக்கு ஹிண்ட் எழுதி கொடுத்தாதான் சீமான் பேசுவான், சரிங்களா? ஒரு துரைமுருகன் மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி பட்டறையே இருக்குது. இந்த பயிற்சி பட்டறையில் திருச்சியில் என்ன பேசணும், நாகப்பட்டினம் போனால் மீனவர்களை பற்றி என்ன பேசணும், இதெல்லாம் கரெக்டாக எழுதி கரெக்டாக ரெடி பண்ணி சீமான்கிட்ட கொடுத்துட்டா அவர் இங்கேருந்து போகும்போது ட்ராவலில் ஒரு கட்டிங் ஒன்று போட்டு அதை பூரா படித்து நல்லா மைண்டில் ஏற்றிட்டு போய் நின்றுவார். சொற்பொழி வாட்டுறதுல நான் 2-3 விதம் இருக்குது. பார்த்து படிக்கிறது ஒன்று, பார்த்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது இன்னொன்று, என்ன பேசணுமோ அதை பூரா 4 வாட்டி படித்து மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே பேசுறது. இது இந்த கடைசி சொன்னது யாருக்கு சரியாக வரும்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சரியாக வரும். ஒரே அச்சசல் பிசுறு இல்லாத பேசுவாங்க. அது டைரக்டர் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்க வசனத்தை சொல்லி கொடுக்குறது தான் வேலை. அப்போது எந்த இடத்தை ஏற்றணும், எந்த வார்த்தையை இறக்கணும், எங்கே எப்படி பேசணும், இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்லி கொடுக்குறது தான் டைரக்டரோட வேலை. அப்போ டைரக்டரே ஒரு வசனத்தை பேசுகிறார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். அப்படி தான் இருக்குது சீமானுடைய பேச்சு. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் மக்கள் மேலே ஆர்வம், மக்களுக்காக போராடுறான், நம்மளுக்கு ஒரு தலைவன் நினச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னுலாம் இங்கே இருக்கிற அஞ்சரைகள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குது. அதெல்லாம் போய் இவன் குடும்பம், இவன் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்கிறதுக்காக மட்டும்தான் கட்சி நடத்துகிறான். மறுபடியும் பல லட்சம் முறை சொல்லுவேன். அது எங்கே கூப்பிட்டாலும் எதில் கூப்பிட்டாலும் என்னுடைய வாக்கியம் மாறவே மாறாது. எப்பயும் ஒரே கருத்தாக தான் இருக்கும். சீமான் வாழ்வது, சீமான் கட்சி நடத்துவது தன் பெண்டாட்டி பிள்ளைகளை வளர்த்துவதற்காக மட்டுமே தவிர ஈழத்தை மயிரில் கூட மீட்டு தர முடியாது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்டது. சாதாரண மாநில அரசாங்கத்துக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அவ்வளோதான், அதை தாண்டி நீங்கள் போகவே முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஈழத்து பிறந்து எங்கே போய் வெளிநாட்டில் போயிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியாது. ஓ, சீமான் சிஎம் ஆயிட்டா நம்மளுக்கு மறுபடியும் ஈழம் கிடைச்சிருமோ அப்படின்னு அவங்க பாவம் அப்பாவிகள் அவங்கள ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாரித்து இன்னைக்கு எஸ்டேட் என்ன, கார் என்ன அனுபவிக்கிட்டோம். 2024 காங்கிரஸ் உட்காரட்டும், சீமானுக்கு பெருத்த ஆப்பு இருக்குது. சரி, இதோட நிறுத்திக்கலாம். சீமானுக்கும் அவங்களுடைய அஞ்சரைகளுக்கும் ஜாம்பிக்களுக்கும், அதுவும் இந்த மாமாப்பைய துரைமுருகனுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிஎம் புரோட்டோக்கால்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, போய் உக்காந்து படிங்க. சிஎம் புரோட்டோக்கால்னால் என்ன, எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் கார் மாற்றணும், வாங்கின கார் எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே அந்த கார் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறேனே, எதுவுமே தெரியாத நீங்கள் சொல்கிறது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் இதுன்னு நீங்கள் பேசிட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா. இருக்கிறதுலையே நம்பர் 1 மக்களை நீங்கள் முட்டாளாக்குகிற செயலை செஞ்சிகிட்டே வரீங்க. உங்களை நாங்கள் சாதாரணமாக சாமானியமாக விடமாட்டோம். நீங்கள் தலை தூக்கவே முடியாத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலையாய கடமை. நான் தொடர்ந்து இந்த சேனலை நடத்திக்கிட்டு வரேன். மக்கள் கருத்துக்களை, மக்கள் சிந்திக்க நினைப்பதை நாம் வீடியோவாக போடுறோம். மக்கள் கேட்க முடியாத பல கேள்விகளை நாங்கள் தொடுக்கிறோம். எங்களுக்கு மக்களாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா,
உங்களில் ஒருவனாக இருக்கிற நான் எடுத்துக்கொண்ட இந்த பணி சிறக்க எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஆதரவு என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை வலிமைப்படுத்துங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.